بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن فإن بعض الظن إثم ولا تجسسوا ولا يعتب بعضكم بعضا أيحبكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم ومن رأى عورة فستره فكأنما أحيا موعظة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை இந்த ஒரு சிறப்பான தியாகத்தின் மாதங்களிலே அல்லாஹ் தஆலா நம்மை கூட வைத்திருக்கிறார். ஹஜ்ஜுடைய மாதங்களாக இருக்கிறது. ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று சொன்னால் என்ன? தியாகங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய தியாகத்துடைய மாதங்கள் நம்முடன் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் மிகப்பெரிய தியாக திருநாள் ஹஜ் பெருநாள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தியாகத்தின் ஆரம்ப கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய சீர்திருத்தம் தான் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொருள் செல்வங்களை தியாகம் செய்வது, நேரங்களை தியாகம் செய்வது, மனைவி மக்களை விட்டு ஒரு மனிதன் தூரமாக பிரிந்து சென்று அல்லாஹுடைய பாதையிலே செல்வது, அல்லாஹுடைய பாதையிலே சென்று போர் புரிவது, இது எல்லாத்தையும் விட ஒரு மனிதனுடைய நஃப்ஸின் பக்கம், அவனுடைய சீர்திருத்தத்தின் பக்கம், தன்னைத்தானே ஒரு மனிதன் சீர்திருத்திக் கொள்வதிலே தியாகம் செய்வதற்குகிறது. அது மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயமாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஹலாலான விஷயங்களை ஹலால் என்றும் விளங்கி அதன்படி அமல் செய்வது, ஹராமான விஷயங்களை ஹராம் என்றும் விளங்கி அதிலிருந்து தவிர்ந்திருப்பது, பொய் சொல்வது, கோல் சொல்வது, பிறர்களை குறை சொல்வது, பிறருடைய குறையை பார்ப்பது, அடுத்தவர்களுடைய குறைகளை பற்றி பிறரிடத்திலே பேசுவது, இதெல்லாம் இருக்குகிறது. இதை விட்டும் ஒரு மனிதன் தவிர்ந்திருப்பது இருக்கிறது மிகப்பெரிய ஜிஹாத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தருணத்திலே மிகப்பெரிய ஒரு ஜிஹாதுக்கு சஹாபாக்களோடு சென்று திரும்புகிறார்கள். அந்த ஜிஹாதிலே சஹாபாக்களுக்கு நிறைய காயங்கள் பட்டு இருக்கிறது, நிறைய இரத்தங்கள் ஓடி இருக்கிறது, அடிபட்டு இருக்கிறது, நிறைய இறப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த ஜிஹாதிலே வெற்றி என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பும் பொழுது சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், நஹ்னு ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர். என்ன சொல்றாங்க? நாங்கள் திரும்புகிறோம், நாங்கள் ஒரு ஜிஹாதை முடித்துவிட்டு திரும்பி செல்கிறோம், சிறிய ஜிஹாதில் இருந்து ஒரு பெரிய ஜிஹாதின் பக்கம் திரும்பி செல்கிறோம் என்பதாக சொன்னார். சஹாபாக்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த ஜிஹாதிலே நாங்கள் அடிபட்டு இரத்த காயங்களோடு மிகவும் இழைப்பை சந்தித்து இதிலிருந்து நாங்கள் வெற்றி பெற்று செல்கிறோம், இதை நீங்கள் ஒரு சின்ன ஜிஹாத் என்பதாக சொல்கிறீர்கள். அப்போ பெரிய ஜிஹாத் என்று சொன்னால் இதை விட பெரிய ஒரு ஜிஹாதாக இருக்குமா? அது என்னவென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் போரிலே எதிரிகளிடத்திலே சண்டை போடுவதற்குகிறதே அது சிறிய ஜிஹாதாக இருக்குகிறது. அப்போ தன்னுடைய வீட்டுக்கு சென்று மதீனாவின் பக்கம் செல்கிறார்கள். அப்பொழுது அவருடைய வீடு வாசலின் பக்கம் சென்று அவர்கள் தன்னுடைய மனைவி மக்களுடன் இருந்து தன்னுடைய இச்சைக்கு, தன்னுடைய நஃப்ஸுக்கு மாறு செய்வதற்குகிறது. இதுதான் பெரிய ஜிஹாத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
ஏதோ ஒரு ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் அல்லாஹுடைய பாதையிலே சென்று ஜிஹாத் செய்து விட்டு வந்து நம்முடைய ஊரிலே உள்ளூரிலே வீட்டிலே எப்படி வேண்டாலும் இருக்கலாம் என்பது தியாகம் கிடையாது. எந்நேரமும் 24 மணி நேரமும் மனைவி மக்களோடு வாழ்ந்து கொண்டு வியாபாரங்கள் செய்து கொண்டு அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் பிறரை குறை கூறாமல் பிறருடைய குறைகளை கவனிக்காமல் அதை பிறரிடத்திலே எடுத்து செல்லாமல் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துவது இருக்கிறது. ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலே ஜிஹாத் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸிடத்திலே போராடுவதுதான் ஒரு மூமினுடைய உண்மையான ஜிஹாத் என்பதாக சொன்னார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நான் தான் பெரியவன் என்ற நினைப்பிலே என்னிடத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லை என்ற நினைப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறைகளை பார்த்து அவர்களை கவனித்து கொண்டு இருக்கிறோம். பிறருடைய பின்னாலேயே சுற்றி கொண்டு இருக்கிறோம். இவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், இதுவெல்லாம் நம்முடைய பார்வை இதற்காக வேண்டி மட்டும் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா 2 கண்களை எதற்காக வேண்டி கொடுத்திருக்கிறான் தெரியுமா? பிறருடைய குறையை கவனிப்பதற்காக வேண்டி மட்டுமல்ல. ஒரு கண் இருக்கிறத நம்முடைய குறையை பார்க்க வேண்டும். ஒரு கண் என்ன செய்யணும்? மனிதனுடைய ஒரு கண் தன்னுடைய குறையை பார்க்கணும். இன்னொரு கண் என்னன்னு சொன்னா மற்ற மனிதர்களுடைய நிறையை பார்க்கணும், மற்ற மனிதர்களுடைய நற்செயல்களை பார்க்கணும். ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பிறரை பார்க்கும் பொழுது என்ன செய்யணும்? அவர்களிடத்துல நன்மையை மட்டும்தான் கவனி எடுக்கணும். அப்பதான் நாம முன்னுக்கு வர முடியும். அப்பதான் நம்மிடத்துல நற்செயல்கள் உருவாகும். இப்ப குழந்தைகளை எடுத்துக்கொள்வோம். பிறந்த குழந்தைகள் வளரக்கூடிய தருணத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவர்கள் பிறரை பார்க்கும் பொழுது அவர்கள் நற்செயலை பார்த்தார்கள் என்று சொன்னால் நற்செயலை எடுத்துக்கொள்வார்கள். கெட்ட விஷயங்களை பார்த்தால் கெட்ட விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தைகள்கிட்ட நல்ல விஷயத்தை மட்டும் பாரு, நல்ல விஷயத்தை எடுத்துக்கன்னு பிறரிடத்துல சொல்லுவோம், நம்முடைய குழந்தை இடத்துல சொல்லுவோம். ஆனால் நாம் அதை செய்வது கிடையாது. நம்மிடத்திலிருந்து குறைகளை பிள்ளைகள் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தவறு செய்தாலும் கூட குழந்தைகளுக்கு முன்னாடி செய்ய மாட்டோம். ஏன்? குழந்தைகள் அதை எடுத்துக்கொள்வார்கள் என்பதால். இப்போ கண்ணியத்துக்குற எல்லாம் முடியாதுல்ல, பிறருடைய குறையை பார்ப்பது என்பது இருக்கிறது, அது ஒரு ஈமான்தாரியுடைய சகோதரருடைய அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானது என்பதாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் ஒரு சகோதரனுடைய குறையை பற்றி பேசுவார் என்று சொன்னால் அந்த செத்த மையத்துடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடி என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் முஃமினு மிர்அத்துல் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியை போன்றவராக இருப்பார். அப்ப இவர் தன்னை சீர்திருத்திக் கொண்டால்தான் பிறர் முஃமின் இவரை பார்த்து எப்படி கண்ணாடியை பார்த்து அவர் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்கிறாரோ, தன்னுடைய ஆடைகளை தன்னுடைய அங்கங்களை அழகுபடுத்திக் கொள்கிறாரோ, அதே போன்று என்னை பார்த்து இன்னொருவர் தன்னை சரி செய்து கொள்வார். இப்படி இருக்க வேண்டும் ஒரு முஃமின். பிறருடைய குறையை நாம் பார்த்து பார்த்து இப்படியே வாழ்ந்து விடுவோம் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதர் பிறருடைய குறையை பார்த்து கொண்டே இருக்கிறாரோ மௌத்தாகுவதற்கு முன்பதாக அந்த குறை அவரிடத்திலே வராமல் அவருக்கு மௌத்து வராது என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் பாதா ஒரு மனிதனை திருடன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து குறை கூறணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் நம் அனைவரையும். நாமும் திருடனாக ஆகும் வரை நாம் மௌத்தாகவே மாட்டோம். ஒரு மனிதனை விபச்சாரம் செய்யக்கூடியவன் என்பதாக நாம் பேசினோம் என்று சொன்னால் இந்த மனிதனும் விபச்சாரத்தில் ஈடுபடாமல் அவர் மௌத்தாக மாட்டார். அப்ப எதிலே நாம் விழுந்து விடுவதற்கு பயம் இருக்குகிறதோ, ஆபத்து இருக்குகிறதோ, அதையும் பார்த்து கொண்டே இருக்கணும். மேலிருந்து மாடியிலிருந்து ஒரு 10வது மாடியிலிருந்து நின்று ஒரு மனிதர் விழுந்து விடுவார். ஒரு ஆபத்தான சூழ்நிலையில
இருந்து எட்டி பார்க்குறான்னு சொன்னால் அதுவே எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாரா? அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தான் பார்ப்போம், அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு தான் பார்ப்போம். ஒரு பள்ளம் இருக்குன்னு சொன்னால் அதை ஒதுக்கித்தான் போவோம். அல்லாஹ் சொல்றான், இந்த குறையில நீ விழுந்துன்னு சொன்னாக்கா, நீ பார்த்தன்னு சொன்னா நீ விழுந்துருவ என்பதாக சொல்ற. இந்த பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஒரு மனிதனுடைய குறைகளை பேசுவதற்கு எவ்வளவு ஆனந்தமாக போனிலே பேசி கொண்டு இருக்கிறார். எதை பற்றி பேசுகிறார்? இவருடைய ஃபியூச்சரை பற்றியா பேசுகிறார்? இவருடைய ஃபியூச்சர் என்ன ஆகிறது? அல்லாஹ் ரசூலை பற்றி தான் பேசுகிறார்? எதுவுமே கிடையாது. அவனை பற்றி, இவனை பற்றி, அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், அவருடைய மனைவி எப்படி, இவருடைய சகோதரன் எப்படி, இவனுடைய வியாபாரத்தை இவன் எப்படி சம்பாதிக்கிறான், இவன் எப்படி இந்த கார் வாங்கினான், இவன் எப்படி இந்த வீடு வாங்கினான், இப்படித்தான் குறை பேசி கொண்டு இருக்கிறோம். நம்மை பற்றி சிந்திப்பதற்கு யாருக்குமே தயாராக இல்லை. நம்மிடத்துல ஒரு உருது கவிஞர் சொல்கிறார், ஒரு மனிதன் பிறரிடத்துல ஒரு கண்ணில் ஒரு சின்ன தூசியை பார்ப்பார் என்று சொன்னால் அதை பெருசா பார்த்து பேசுவார். ஆனால் இவருடைய கண்ணில் என்ன இருக்கும்? ஒரு ஈட்டியே பாய்ந்திருக்கும், அதை பற்றி பேச மாட்டார். இவருடைய கண்ணில் ஒரு ஈட்டியே பாய்ந்திருக்கும், அதை பற்றி பேச மாட்டார். பிறருடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குறையை பற்றி பேசுவார், சிறிய தூசியை பற்றி பேசுவார். குறைகளை, ஒரு சகோதரனுடைய குறைகளை மறைப்பார் என்று சொன்னால், ஹஸரத் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா என்று சொன்ன அவர்கள் என்ற சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். எந்த ஒரு மனிதன் மன் சத்தரல் ஆவுரத்த, எந்த ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய குறையை பார்க்கிறார், அதை மறைக்கிறார். குறை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அல் இன்சானும் நஸீன் வ ஹத்உன், மனிதனை நாம் மறதியாளனாகவும் குறை உடையவனாகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறார். குறையுடைய மனிதனாகத்தான் படைத்திருக்கிறார். அப்ப யாரிடத்திலேயும் குறை வராமல் இருக்கா? எத்தனை பேருடைய குறை என்கிட்ட இருக்கும், இவர்கிட்ட இருக்கும், என் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட இருக்கும், என்னுடைய மனைவி மக்கள்கிட்ட இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், சொந்தக்காரர்கள், ஊருக்காரர்கள். அப்ப பேசிக்கொண்டே இருந்தால் நமக்கு நேரம், இது சாப்பிடுவதற்கு கூட நேரம் இருக்காது. ஆனால் மறைக்கணும், குறை என்ன செய்யணும்? மறைக்கணும். அது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? இதற்கு 2 ரக்காயத்து நின்று தொழுகணும்னு அவசியம் இல்லை. காலையிலிருந்து சாயந்தரம் வரை நோன்பு வைத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. பசித்திருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய பொருள் செல்வங்களை செலவழிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தவறு செய்வதை பார்க்கிறார், பார்த்து விட்டு என்ன செய்யறாரு? அதை யார்கிட்டையும் சொல்லலை, அதை மறைத்து விடுகிறார். அவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் என்று தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பழங்காலத்திலே உயிருடன் தன்னுடைய பெண் பிள்ளையை பிதைக்கக்கூடிய ஒரு மனிதன் பிதைத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் போய் அந்த குழந்தையை காப்பாற்றி உயிருடன் அவர் மீட்டிக் கொண்டு வந்து தருகிறார். அப்ப அது எவ்வளவு பெரிய நன்மையோ அப்படிப்பட்ட நன்மை இவருக்கு கிடைக்கும். இன்று ஒரு மனிதன் தவறு செய்கிறார், யாருக்கும் தெரியாமல் ஒரு தவறை செய்து விடுகிறார். ஆனால் அந்த மனிதன், அந்த இன்னொரு மனிதன் அந்த தவறை பார்த்து விடுவார் என்று சொன்னால் இவர் என்ன நினைக்கிறாரு? இவர் நான் செய்த தவறை பார்த்து விட்டார், எங்க மக்களிடத்திலே போய் சென்று சொல்லி விடுவாரோ, என்னுடைய குறைகளை பிரபலியப்படுத்தி விடுவாரோ, இதனால் எனக்கு அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு விடுமோ, இதனால் வரை நான் கட்டி காத்த மான மரியாதைகள் அனைத்தும் பறந்து விடுமோ என்ற பயத்தில் ஒரு சில சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். தற்கொலை செய்வதற்கு கூட ஆளாகி விடுகிறான். அவன் என்ன செய்யறான்? தற்கொலை செய்வதற்கு ஆளாகிவிடான். விஷத்தை குடிச்சிடுறான், தூக்கு போட்டுக்கிறான், தீயை பொருத்தி கொள்ளுகிறான். எத்தனை பேர்த்த நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம். ஈமான்தாரிகள் இதை செய்ய போவதில்லை. இஸ்லாத்தில் தற்கொலை ஹராமாக்கப்பட்டது. வெளி விஷயங்கள்ல நம்ம பார்க்கிறோம், மானத்திற்காக வேண்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்ட்டு. அப்ப அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய குறையை, அவருடைய மானத்தை பாதுகாத்து விடுவார் என்று சொன்னால் இவர் ஒரு மனிதனை உயிரோடு காப்பாற்றியதற்கு சமம். அப்போ அவர் தற்கொலை செஞ்சுக்கிறார் இல்லையா, அவருடைய குறை வெளியில் தெரிஞ்சிருச்சு என்பதற்காண்டி. அப்போ இவர் சொல்லாமல் மறைச்சிட்டாக்க என்ன இவருக்கு நன்மை கிடைக்குது? ஒரு மனிதனை உயிரோடு காப்பாற்றிய நன்மை இவருக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய காசு செலவழிக்கலை, தொழுகலை, வணங்கலை, நோன்பு வைக்கலை. இதை பேசுவதற்காக வேண்டி உடனே யாரிடத்துல மண்டை வெடிச்சிடும்.
சோசியல் மீடியாவில் எதில் போடலாம், ஃபேஸ்புக்கில் போடலாம், வாட்ஸ்அப்பில் போடலாமா, இங்கே பாரு இவ்வளோ நாள் எவ்வளவு தன்னுடைய பெரிய மான மரியாதை உடையவன் என்பதாக இவன் மக்களிடத்தில் பிரபலியமாக இருந்தான். இன்றைக்கு இவனை நான் கண்டுபிடிச்சிருந்தேன், அதில் பெருமை வேறு. இவர் தான் சிஐடிக்கு தலைவர் மாதிரி கண்டுபிடிச்சி முதல்ல நான் தாங்க பார்த்தேன் அப்படின்பார். என்ன செய்வார்? முதல்ல நான் தாங்க பார்த்துப்பார். அல்லாஹ் அக்பர். இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? ஒரு மனிதன் 4 சுவத்திற்கு மத்தியிலே ஒரு ஹராமான செயலை செய்வான் என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே கூட அல்லாஹ் தஆலா அவனை அழைத்து விசாரிக்கும் பொழுது 4 சுவருக்கு மத்தியில் வச்சு தான் அவரை விசாரிக்கிறான். அவருடைய மானம் போயிடக்கூடாது. அவன் தவறை செய்து விட்டான். மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். நபிமார்களை தவிர உலகத்திலே யாரும் பரிசுத்தமானவர்கள் கிடையாது. யாருமே சொல்ல முடியாது நான் ரொம்ப பரிசுத்தமானவங்க, நான் என்னுடைய ஆமால் பட்டோலையில் நன்மையை தவிர வேறு எதுவுமே எழுதலைங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே நன்மை எழுதக்கூடிய மலக்குகளும் இருக்கிறார்கள், தீமையை எழுதக்கூடிய மலக்கும் கிராமன் காத்திமின் 2 மலக்குகள் இருக்கிறார்கள். எனக்கு நன்மை எழுதக்கூடிய மலக்கு மட்டும்தான் இருக்கிறார் என்பதாக எவரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அப்போ இவர் தீமை செய்கிறதுனால தானே அவருக்கு அந்த ஆளை போட்டிருக்கு. தீமை எழுதுறதுக்கும் தீமை செய்கிறது. அப்போ ஒரு மனிதன் உலகத்திலே மறைந்திருந்து தவறு செய்தாலும் கூட அவருடைய மறுமையிலே அவருடைய மானம் போய்விடக்கூடாது என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அதே 4 சுவத்துக்கு மத்தியில் வச்சு தான் அவரை விசாரணை செய்யணும். இறுதியில் நீ அந்த தீமையை செய்வதற்கு வெட்கப்பட்டாய் அல்லவா, ஆகையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவனை 4 சுவத்துக்கு மத்தியிலே வைத்து அவனை விசாரணை செய்து உன்னை நரகத்தில் போடுவதற்கு நானும் வெட்கப்படுகிறேன் என்பதாக மன்னித்து விடுகிறான். எவ்வளவு பெரிய கிருபையா! இன்று சோசியல் மீடியாக்களில் சண்டை வந்துருச்சுன்னா பொறுமையாக போகிறதுக்கு யாருக்குமே தயாராக இல்லை. அவனுடைய குறை என்ன லிஸ்ட் எடு. முந்தினா கூட அப்பப்போ சண்டை போட்டுட்டு உடனே முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ அப்போ சண்டை போட்டுட்டு என்கிட்ட சண்டை போட்டுனால ஒரு வாரம் டைம் எடுத்து அவனுடைய ஹிஸ்ட்ரியை பூரா எடுத்து எங்கெங்கே ப்ராப்ளம் பண்ணுமோ அது பூரா பண்ணுவோம். கண்ணியத்துக்குரிய இல்லாமலேயே எவ்வளவு கேவலமான செயல்களிலே மனிதர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். வட்டியிலே மிகப்பெரிய வட்டி என்னது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டியிலே மிகப்பெரிய வட்டி ஒரு மனிதனுடைய மான மரியாதையை குலைப்பது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வட்டி சாப்பிட்றது எவ்வளவு பெரிய ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் இரவிலே அவர்கள் சென்று விட்டு வரும் பொழுது சில செய்திகளை சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஒரு மனிதனை இரத்த வெள்ளத்திலே தூக்கி போடப்படும், கல்லிலே கட்டி ரத்த வெள்ளத்திலே தூக்கி போட போகிறோம். அவர் அங்கே நீங்கி ரத்தத்திலே குடித்து உழுந்து அதில் நாற்றத்திலே இருந்து மறுபடியும் கரைக்கு வருவார், மறுபடியும் அவரை தூக்கி அங்கே போட போகிறோம். இவர் யார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர் வட்டியை சாப்பிட்டவர் என்பதாக. அப்போ இதை விட கேவலமானவராக ஆகிவிடுகிறார் ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதை குலைப்பவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சம்பவத்தையும் சொன்னார்கள். மேராஜிலே பார்த்த சம்பவம், சில மனிதருடைய நிகங்கள் பித்தளைகளாலான கம்பிகளை போன்று நீளமாக இருந்தது. அவர்கள் அந்த அந்த நகத்தை கொண்டு தன்னுடைய முகங்களை உடல்களை அவர்களே கீறி கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் யார் என்று கேட்டார். அன்னஹா உலாயில் லுஹுமன்னாஸ், நிச்சயம் இவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் மக்களுடைய கறியை சாப்பிட்டவர்கள். மக்களுடைய கறின்னா என்ன? மக்களுடைய குறைகளை பற்றி பேசியவர்கள். குறைகளை பிரபலியப்படுத்துவதன் மூலமாக அது என்றுமே அது அழிந்து போய்விட பிரபலியமாக. ஒருத்த மனுஷன் இப்படி திருடுறான், இந்த மெத்தேடில் திருடி இருக்கான்னு சொன்னால் அதில் 10 பேர் தயாராகிடுவான் இந்த மெத்தேடில் திருடுறதுக்காக வேண்டி. ஒரு மனிதன் இந்த மெத்தடில் விபச்சாரம் செய்தான் அப்படின்னு சொன்னால் அதில் 10 பேர் என்ன செஞ்சிருவான், 100 பேர் 1000 பேர் விபச்சாரம் செய்ய தயாராகிடும். யாருமே ஆகா இப்படி நடந்துருச்சு இந்த விஷயத்தையும் தவிர்த்துக்கிறேன்னு நினைக்க மாட்டாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டில் பாட்டு டான்ஸு கும்மாளம் குடின்னு சொல்லி இருக்கிறார். இரவு நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் அந்த மனிதரை தேடி சென்றார். விஷயத்தை கேள்விப்பட்டு அவருடைய வீட்டில் போய் நின்று அந்த மனிதனை மிரட்டுகிறார்கள். மிரட்டி சத்தம் போட்டு அவர்களை கண்டிஷன் செய்கிறார்கள். அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், உமரே இது என்னுடைய வீடு, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அமீருல் முஃமினாக இருந்து கொண்டு என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்தது தவறு. நான் செய்த தவறுக்கு அல்லாஹ்விற்கு நான் பதில் சொல்லிக் கொள்வேன்.
என்பதாக அவர்களை சொல்லி அனுப்பிவிடுகிறார். பிறகு ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே பள்ளிவாசலில் அந்த மனிதரை பார்க்கிறார்கள். இந்த கொடிக்கும் காலமாக இருந்தார் அல்லவா, இல்லை பார்த்தவுடன் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். நான் அன்று அனுமதி இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு நான் வந்து விட்டேன், அது மிகப்பெரிய தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக கேட்டுவிட்டு சொல்கிறார்கள். அன்று நான் உங்களை பார்த்தேன் அல்லவா, கொடி கும்பாலத்தோடு அன்று தகாத ஒரு செயலோடு அந்த மனிதரை பார்க்கிறார். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொல்கிறார்கள், நான் அன்று பார்த்த காட்சியை இன்று வரை நான் யாரிடத்திலுமே சொல்லவே இல்லை. அவர் யாரிடத்திலையும் சொல்லியிருப்பார் என்று சொல்ல ஒரு பயத்தில் அவர் இருந்திருப்பார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இன்று வரை நான் யாரிடத்திலையுமே சொல்லவில்லை. அந்த மனிதர் சொல்கிறார், உமர் அவர்களே, எப்பொழுது நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தீர்களோ அதிலிருந்து நான் இன்று வரை ஃபஜ்ருடைய தொழுகையை நான் விடவே இல்லை என்பதாக சொல்கிறார். அப்போ ஒரு தவறை பிறரிடத்துல சொல்லுவோம் என்று சொன்னால் அது பரவத்தான் செய்யும், அது என்றுமே அழிந்து விடாது. ஒரு பிறர் மனிதர் நமக்கு துரோகம் செய்து விட்டாலும் கூட அதை மன்னிக்கணும், தவறு செய்து விட்டாலும் கூட அது மன்னிப்பதிலே மிகப்பெரிய நன்மைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. பிறருடைய தவறுகள் குற்றங்குறைகளை மறைப்பதற்காக வேண்டி அவர்கள் வருடக்கணக்காக அந்த தவறை செய்து கொண்டிருப்பார். அதிலிருந்து மீள்வதற்காக வேண்டி எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டும் இருப்பார். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியுமா அவர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறதா நமக்கு தெரியும். ஆனால் அதில் விடுபடணும்னு சொல்லி எவ்வளவு சிந்தனையில் அவர் இருக்காருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு தவறை செய்து அதிலிருந்து மீளக்கூடியவரை நாம் மேன்மேலும் குறை சொல்வதன் காரணமாக அவர் அதிலிருந்து மீளுவதே கிடையாது. அதிலிருந்து மீளுவதற்காக வேண்டி அவருக்கு என்ன உதவிகள் நாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் ஒரு முஃமினுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு மனிதர் திருடுறான்னு சொன்னால் அவரை அழைத்து, இந்தப்பா இதை செய்யக்கூடாது, இது தவறு, இது ஹராமானது என்பதாக அவரிடத்திலே தனிமையிலே எடுத்து சொல்லணும். அவர் அதிலிருந்து விலகுவதற்காக வேண்டி அவர் ஏதேனும் ஒரு சிரமங்கள் சொன்னாலும் கூட அதற்கு ஏதாவது உதவி செய்யணுமா, நம்ம செய்யணும். அஹமது அஸ்பஹானி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரியார், அல்லாஹுடைய நேசர், ஊரில் மிக பிரபலியமானவர். ஊரில் மிக பிரபலியான நேசர்லாம் இப்போ பார்க்க முடியாது. நிறைய பேர்கள் இருந்தாலும் நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த சிந்தனையே நமக்கு கிடையாது. ஊரில் மிகப்பெரிய பணக்காரன் யாருன்னு கேளுங்க, கரெக்டாக லிஸ்ட் எடுத்து வைப்பார். அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஊரில் யார் இருக்கான்னு கேட்டால் தெரியாது. அந்த காலத்தில் இருந்தாங்க, அவர்கள் செய்த அந்த காலத்தில் இருக்க போயாச்சும் அந்த நன்மைகளை பற்றி நாம் பேசிக்கொள்கிறோம். அப்போ அஹமது அஸ்பஹானி என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹுடைய நேசர், அவர் பாக்தாதில் இருக்கக்கூடிய அந்த தெருவிலே சென்று கொண்டு இருக்கிறார். சென்று கொண்டு இருக்கும் பொழுது வேகமாக ஒரு பெண் ஓடி வருகிறார். ஓடி வந்து அந்த பெரியார் இடத்துல சொல்கிறார், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலிலே இருந்து கொண்டு இருக்கிறேன், என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதாக சொல்கிறார். அப்படியா, என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ அந்த பெண் சொல்கிறார், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே என்னுடைய கற்பு இருக்கிறதே பறிபோய் விட்டது, பிறர்கள் சூறையாடி விட்டார்கள், அதன் காரணமாக நான் இன்று என்னுடைய வயிற்றிலே குழந்தை உருவாகிவிட்டது. இந்த விஷயம் மக்களுக்கு தெரியும் என்று சொன்னால் என்னை ஒரு விபச்சாரி என்பதாக ஊரில் பிரபலியப்படுத்தி விடுவார்கள், நான் அசிங்கப்பட்டு போய்விடுவேன், என்னுடைய பெயர் கெட்டுவிடும். எதற்காக வேண்டி நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டதாக சொல்லிவிடுங்கள், நான் தான் இதற்கு காரணம் என்பதாக சொல்லிவிடுங்கள். யார் ஒத்துக்குவாங்க? ஒரு அல்லாஹுடைய நேசர், நம்ம ஒத்துக்குவோமா? நம்ம யாராச்சும் ஒத்துக்குவோமா? அல்லாஹுடைய நேசர். அந்த பெண் விபச்சாரி கிடையாது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படிப்பட்ட ஒரு இது ஆகிப்போச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அப்போ உதவி செய்கிறதுக்காக வேண்டி, சரிம்மா யார் கேட்டால் சொல்லிடு அப்படின்ட்டார். அதே போன்று அந்த பெண் சொல்லிவிட, யாராச்சும் கேட்டாக்கா இவங்க தான் என்னுடைய கணவர் என்பதாக சொல்லிவிடுகிறார். அப்பொழுது சில நாட்கள் ஆயிடுச்சு. ஆனதற்கு அப்புறமாக அந்த குழந்தை பிறந்துச்சு. அந்த ஊரில் முஹல்லாவில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, அப்போ ஹஜரத்துடைய குழந்தை அப்படி என்பதாக. அப்போ அந்த முஹல்லாவில் இருக்கக்கூடிய ஹஜரத்து இன்னொரு 4 பேர் வந்து அவரை சந்திக்கிறாங்க. ஹஜரத்து உங்களுக்கு 4 குழந்தை பிறந்திருக்கிறது என்பதாக. அப்படியா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டுக்கொள்கிறார். கேட்டுக்கொண்டு கடைசியில் அவங்க ரிட்டர்ன் போகும்போது ஒரு சில தீனார் திரகங்களை எடுத்து அந்த பெண்ணிடத்தில் கொண்டு நீங்கள் கொடுத்துருங்க, இங்கே 2 பேர்த்துக்கு ஒரு சில மனசு தாவத்தின் காரணமாக நாங்கள் பேசிக்கொள்வது கிடையாது, நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் இதை செலவுக்கு கொடுத்துருங்க என்பதாக நாசூக்கா சொல்லி அவர்களை அனுப்பிச்சுடுறார்.
அவர் கொண்டே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்படியா சில நாட்கள் போகுது. போனதற்கு அப்புறமாக ஏதோ ஒரு சின்ன உடல்நல குறைவின் காரணமாக அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இறந்ததுக்கு அப்புறமாக அந்த பெண் இந்த ஹஸரத்திடத்தில் வர்றா. வந்து அந்த பெண் அந்த ஹஸரத்திடத்தில் வாங்கி அவர் கொடுத்து அனுப்பி அத்தனை தினார்களையும் கொடுத்து விட்டு, ஹஸரத், அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்து விடுங்கள், தாங்கள் இவ்வளவு பெரிய பழியை ஏற்றுக்கொண்டீர்கள், இதற்காக வேண்டி நான் ரொம்பவும் வருந்துகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த ஹஸரத் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இதுவரைக்கும் யாரிடத்திலும் இதை பற்றி நான் பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை. நீ என்னுடைய பெயரை யூஸ் பண்ணிக்கிட்ட, இதனால் உன்னுடைய மானம் காக்கப்பட்டது, உன்னுடைய குறை பிறருக்கு தெரியாமல் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை நீயே வச்சுக்குமா என்பதாக சொல்லி அவரிடத்தில் அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து அனுப்பிவிடுகிறார். அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதனுடைய குறையை நம்மளாலும் மறக்க முடியும், அதை பாராமுகமாக மன்னிக்கவும் முடியும். அது யாராலும் முடியாத விஷயம் கிடையாது. அமல் செய்வது கஷ்டம், தொழுவது கஷ்டம், நோன்பு வைப்பது கஷ்டம், ஜகாத் கொடுப்பது பொருளை செலவழிக்கணும், ஹஜ் செய்வது பொருளை செலவழிக்கணும். ஆனால் பிறருடைய குறையை மன்னிப்பதன் காரணமாக மிகப்பெரிய இந்த மனிதன் நன்மை அடைந்து கொள்கிறான். ஒரு மனிதனை உயிரோடு காப்பாற்றிய நன்மையை அடைந்து கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எவர் ஒருவருடைய குறையை மன்னிப்பாரோ, மறப்பாரோ, அதை மறைப்பாரோ, அவர் உயிரோடு புதைக்கப்படக்கூடிய ஒரு குழந்தையை அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார். அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எந்த அமலும் செய்யலை, சும்மா இருப்பதன் காரணமாக இவர் எவ்வளோ பெரிய நன்மையை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய நேரங்கள், பொருட்கள், இதற்கு பொருட்கள் எல்லாம் செலவச்சு டிடெக்டிவ்லாம் வச்சுருக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு காசு கொடுத்து அவரை பற்றி என்னன்ற விஷயம்லாம் எனக்கு சொல்லு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, மன் சதரல் முஃமினி சதரல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா, எந்த ஒரு மனிதர் ஒரு முஃமினுடைய குறையை மறைப்பாரோ அவருடைய குறையை அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்திலையும் ஆகிரத்திலையும் மறைப்பான் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றதுனால பாவமே தவிர இதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. அமைதியாக இருப்போம் என்று சொன்னால், பார்த்து விட்டு அதை மறைப்போம் என்று சொன்னால் நம்மளும் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு நாள் இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் அந்த மனிதரும் அந்த குறையிலிருந்து விடுபடுவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய குறைகளை திருத்திக் கொள்வதற்கு எவ்வளவோ நேரங்கள், வாய்ப்புகள் இருக்கிறது. நம் அனைவரும் குறை உடைய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறையை பார்ப்பதன் காரணமாக நம்மிடத்திலே வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் வரப்போவதில்லை. நம்ம எந்த குறையிலிருந்து நாமும் விடுபட போவதும் கிடையாது. ஆகையினால் அல்லாஹ் தஆலா பிறருடைய குறையை பார்ப்பதிலிருந்து பாதுகாத்து நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.